வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கான ஊதிய பொறுத்த வரைக்கும் பே ஆஃப் ஸ்கேல் தான். அதிகபட்சமாக 70,000 ப்ளஸ் அலவன்சஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு தேர்வு எழுத வேண்டியதில்லை. அவங்க கேட்குற கல்வி தகுதி உங்களுக்கு இருந்தால் நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை பெறலாம். முக்கியமாக ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது, என்னென்ன பதவிகள், எத்தனை காலி இடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா எத்தனை, யார் யாருக்கு ரிசர்வேஷன் முன்னுரிமை, எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்ப படிவம் எங்கே பதிவிறக்கம் செய்வது, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள், மற்ற அனைத்து விவரங்களையும் நோட்டிஃபிகேஷனில் விரிவாக நம்ம பார்ப்போம். இதுதான் நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 10/6/2024 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் திருமலை குமார் அவர்கள் இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காரு. கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம், நீர்வளத்துறை சிறப்பு திட்டவட்டம், அவிநாசி கட்டுப்பாட்டில் உள்ள செயற்பொறியாளர் நீர்வளத்துறை சிறப்பு திட்ட கோட்டம், அவிநாசி திருப்பூர் மாவட்டம் மற்றும் உதவி செயற்பொறியாளர் நீர்வளத்துறை சிறப்பு திட்ட உபகோட்டம் குன்னத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த இரண்டுமே இருக்குது, அவிநாசி மற்றும் குன்னத்தூர். இந்த இரண்டு அலுவலகத்தில் காலியாக உள்ள ஈப் ஓட்டுநர், ஜீப்பு டிரைவர் 2 காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா லெவல் 18 படி ஸ்டார்டிங் 19,500 அதிகபட்சமாக 71,900 வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தகுதியான நபர்களுக்கு. இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, இதற்கான வேலைவாய்ப்பகம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பரிந்துரைக்கும் நபர்கள் தவிர இதர தகுதியுள்ள நபர் உங்களது ஓட்டுநர் உரிமம், வயது சான்றிதழ், கல்வி சான்றிதழ், ஜாதி சான்று, குடும்ப அட்டை நகல், ஓட்டுநர் பணியில் 3 ஆண்டு முன் அனுபவம் சான்று மற்றும் உடல் தகுதி சான்று ஆகியவற்றை சுய சான்றொப்பமிட்டு செல்ஃப் அட்டஸ்ட் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் சுய சான்றொப்பமிட்டு அந்த நகல்களுடன் கண்காணிப்பு பொறியாளர் நீர்வளத்துறை சிறப்பு திட்ட வட்டம் அவிநாசி என்ற அட்ரஸ்க்கு நீங்கள் 10/7/2024 அன்னைக்குள்ள நீங்கள் சப்மிட் பண்ணணும். நேர்லையோ அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த காலிப்பணியிட விவரம் ரிசர்வேஷன் கோட்டாவில் பொது பிரிவினருக்கு ஜெனரல் டர்ன் அவங்களுக்கு ஒரு காலியிடமும், அந்த பொது பிரிவிலேயே முன்னுரிமை பெற்றவர்களுக்கு ஒரு காலியிடம். அதுலேயும் கொரோனா தொற்றால் அப்பா அம்மா இருவரையும் இழந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரப்படும். அதோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். மற்றும் பட்டியல் இனத்தவர் அருந்ததியர், எஸ்சி அருந்ததியர் அவங்களுக்கு ஆதரவற்ற விதவைகள் அந்த கோட்டாவில் ஒரு காலியிடமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டுநர் பணிக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு குறைந்தபட்சம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுபோக இலகு ரக வாகனம் மற்றும் கனரக வாகனம், லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இந்த இரண்டுக்குமே ஓட்டுநர் உரிமம் நீங்கள் வாங்கியிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதோட இலகு ரக வாகனங்கள் ஓட்டுவதில் 3 வருட முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். லைட் மோட்டார் வெஹிக்கிள் 3 வருஷம் ஓட்டுநர் அனுபவம் இருக்கணும். அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். நல்ல உடல் ஆரோக்கியமும் கண் பார்வையும் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பொது போட்டியில் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2023 அன்று பொது போட்டியில் அன்னைக்கு தேதிப்படி இருக்கணும். குறைந்தபட்ச வயது 18 முதல் அதிகபட்சமாக 32 ஜெனரல் டர்ன் பொது போட்டியில் இருக்கிறவங்க 32க்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். மற்றும் எஸ்சி அருந்ததியர் அவங்களுக்கு குறைந்தபட்ச வயது 18 முதல் அதிகபட்சமாக 37 வயதுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எக்காரணத்தை கொண்டோ 10/7/2024 அன்னைக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். லேட் பண்ணிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் ஏற்கப்படாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இதில் கேட்கப்பட்டுள்ள தகவல் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சு நான் மேலே சொன்ன விலாசத்துக்கு அனுப்பி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற டிரைவர் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.